राधे कृष्णा जय बोलो राधा रानी की जय। जय बोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय। जय बोलो वृंदावन धाम की जय। जय बोलो यमुना मैया की जय। जय बोलो गोवर्धन गिरिराज की जय। जय बोलो आज की आनंद की जय। जय बोलो आज की आशीर्वाद की जय। அழகான விரஜ மண்டல பரிக்கிரமா, அது சில முக்கியமான ஸ்தலங்கள், அதனை பற்றி அழகான ஸ்லோகங்கள். ஏன்னா நம்ம சில இடங்களில் ஸ்லோகங்கள் அனுபவிக்கலை, விஷயங்கள் சொன்னோம். சில இடங்களில் ஸ்லோகங்கள் சொன்னோம். ஒவ்வொரு ஸ்லோகமும் ஒவ்வொரு விதமாக அழகாக இருக்குது. அந்த ஸ்லோகங்களை வச்சுண்டு அப்படி லேசாக அப்படி தோன்றபடி கால் போன போக்கிலே அழகாக அப்படி நாம் போய்கொண்டு இருக்கோம். இப்போ இந்த விரஜமண்டல யாத்திரையில் அது ஒரு ஆனந்தம் நமக்கு தர்றது. அழகா ராதா குண்ட், ஷாம குண்ட், அதில் இருக்கக்கூடிய கரைகள் இதெல்லாம் நாம் நேத்தி பார்த்தோம். இந்த ராதா குண்ட் ஷாம் நிறைய பேர் என்ன பண்ணுவா, இந்த ரிக்ஷாக்காரர்கள் இந்த கோவர்தனகிரி பரிக்கிரமா ஆரம்பிக்கிறதுக்குன்னு ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதமான மெத்தடு வச்சுருக்கா. சில பேர் ராதா குண்டு ஷாம் குண்டுலேருந்து ஆரம்பிப்பா. சில பேர் மானசரோவரம், குசும சரோவரம் அங்கிருந்து ஆரம்பித்து ராதா குண்டு ஷாம் குண்டோட பூர்த்தி பண்ணுவோம். ஏன்னா முக்கியமாக இந்த முன்னாடியெல்லாம் காரு வேன் இது எல்லாமே கோவர்தனகிரி பரிக்கிரமா மார்க்கத்தில் விடுவார்கள். காலப்போக்கில் அது என்ன ஆயிடுத்துன்னா, பரிக்கிரமா பண்ணக்கூடிய மக்களுக்கும் அங்கே அலையக்கூடிய மாடுகளுக்கும் சிரமமாக இருக்கிறதுனால என்ன பண்ணிட்டா, ஒரு எல்லையில் வண்டிகளை நிறுத்தணும்னு வச்சுட்டா. அதுக்கப்புறம் இந்த பேட்ரி கார் தான். முன்னாடிலாம் ரிக்ஷா உண்டு, ஆனால் ரிக்ஷா இருந்தபொழுது அவாவா வருவார்கள். இன்றைக்கி கூடுமான வரைக்கும் ப்ரைவேட் வண்டிகள் கோவர்தனகிரி பரிக்கிரமா மார்க்கத்தில் விடுறது கிடையாது. அந்த கோவர்தன பரிக்கிரமா மார்க்கத்தில் யாருக்காவது கிராமம் இருந்து வீடு இருந்து இல்லாட்டி அங்கே உள்ளுக்குள்ளே எங்கேயோ ஆசிரமத்துக்கு தங்க போகிறான்ற டீட்டெயில்ஸ் இருந்தால் மட்டும்தான் அந்த பரிக்கிரமா மார்க்கத்தில் பெரிய வண்டிகள் அலோவ் பண்ணுவான். அதுவும் பரிக்கிரமா பண்ணக்கூடாதவா அந்த இடத்துல எங்கே தங்குறாளோ அங்கே போய் வண்டி நிறுத்திடணும் அப்படின்னு இருக்குது. மற்றபடி எல்லாருமே அந்த பேட்ரி காரில் தான் போகணும். அது முக்கியமாக கரெக்டாக இந்த ராதா கொண்டு ஷாம் கொண்டு குசும்சரை இதுக்கு நடுவில் ஒரு இடத்துல தான் நிறுத்துவார்கள் வண்டியை. ஸோ அங்கேருந்து தான் இந்த பேட்ரி கார் எடுத்துகிட்டு போவாங்க. நிறைய பேட்ரி கார் நிற்கும், நம்ம பேசிண்டு போகலாம். ஸோ என்னோட இப்போ 2-3 வருஷமாக 2-3 தடவையாக ஒருத்தர் வரார். அவர் ஒரிசாக்காரர், இப்போ அங்கே கோவர்தனத்தில் செட்டில் ஆகிட்டார். அவர் எங்களை இன்னொரு பக்கம் வர சொல்லிட்டு கௌடிய வைஷ்ணவ மடத்து பக்கத்தில் வர சொல்லிவிட்டு அங்கேருந்து அப்படியே இந்த ராதா கொண்டு ஷாம் கொண்டு பக்கத்தில் வண்டியை நிறுத்திட்டு முதல்ல அதை சேவிச்சுட்டு இந்த பக்கம் வந்துருங்கோ, நம்ம இங்கிருந்து போகலாம் அப்படின்னு ஆரம்பிப்பார். முன்னாடிலாம் நான் போகும்பொழுது குசும் சரோவரிலேருந்து தான் அது ஆரம்பிக்கும். ராதா கொண்டு ஷாம் கொண்டு வந்தோம்னா டயர்டாகிடும். ஆல்மோஸ்ட் அது ஹோல் டே சுற்றி இங்கே இறங்கி அங்கே இறங்கி பெரிய நடக்க மாட்டோம். ஆனால் இங்கே இறங்கி அங்கே இறங்கி மத்தியானம் சாப்பாடு அது இதுன்னு. இந்த டிசம்பர் ஜனவரியில் போனோம்னா குளிர் ஜாஸ்தி, அது படுத்தும். ஏப்ரல்லாம் போயிட்டோம்னா வெயில் படுத்தும். மழையில் நான் பெருசாக போனது இல்லை. மார்ச் பரவாயில்ல, பட் இருந்தாலும் மனுஷா காலங்காத்தால் 8 மணிக்கு கிளம்பிடுவோம். வாஷ்ரூம் அது இதுன்னு இருக்கு இல்லையா, எப்படி இருந்தாலும் ஏறி இறங்கி இதில் வேறு லைனாக ஒவ்வொரு இடத்துலையா கதை வேறு சொல்லுவோம். எத்தனை கதை ஞாபகம் இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. கடைசியில் ஏதோ ரீகாப் பண்ணிவிடுவோம், ஓரளவுக்கு ஞாபகம் வச்சுருப்பா. இப்போ நானே கோவர்தன் நிறுத்தி நிதானமாக எல்லாம் சொல்லியிருக்கேன். எத்தனை பேர் ஞாபகம் சொல்லுவோம்? ஏதோ குசும் சரோவர், ராதா கொண்டு, ஷாம் கொண்டு, நாரத கொண்டு, உத்தவ கொண்டு, பூச்ரிகா, லௌட்டா பாபா, இந்த மாதிரி சில விஷயங்கள் ஞாபகம் இருக்கும்.
ஜதிபுரா. அதை சிலரே வந்து நான் சொல்கிற ஆலு ஜிலேபி இதெல்லாம் ஞாபகம் வச்சு இந்த இடங்களை ஞாபகம் வச்சுக்கிற வல்லாம் உண்டு. ஜதிபுராவில் நிறைய பேர் ஆலு ஜிலேபி அப்படி தான் சொல்லுவேன் இன்னி வரைக்கும். இந்த கோவர்தனத்தை பற்றி கோபிகைகள் ரொம்ப அழகாக ஒரு ஸ்லோகம் சொல்கிறா. ஸ்ரீமத் பாகவதத்தில் இருக்குது. தசமஸ்கந்தத்தில் 21வது அத்தியாயத்தில் ரொம்ப ஜோராக 18வது ஸ்லோகம். அது என்னன்னு பாருங்க. தசமஸ்கந்தம் 21வது அத்தியாயம். அது என்ன அத்தியாயம், அதுக்கு பேர் என்னன்னு கண்டுபிடிச்சு சொல்லுங்க. 18வது ஸ்லோகம். ஹந்தாயம் அத்ரிரபலா ஹரிதாசவர்யோ யத்ராமகிருஷ்ண சரணஸ்பர்ஷ பிரமோதः மானம் தனோதி சஹகோ கணயோஸ்தயோர்யத் பாணீயசூயவச கந்தர கந்தமூலைஹி. கோபிகளுடைய வாக்கியம். 18வது ஸ்லோகம் சொல்கிறா. ஹந்த அந்தன ஹாஹா அஹோ பாக்யம் அட அடா 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 ஜோர் ஜெய் ஹோ அப்படின்ற மாதிரி. ஹந்த அயம் அத்ரிஹி, இந்த மலை. அந்த அயம் அத்ரிஹி, அபலா. அபலான்றது ஃப்ரெண்ட்ஸை பெண்களை சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. அபலைன்னு தமிழில் சொல்லணும் இல்லையா, அதுதான் அபலான்னு சம்ஸ்கிருத வார்த்தை. ஹந்தாஹா அயம் அத்ரிஹி அபலா. ஒரு கோபி மற்ற கோபிகளை பார்த்து சொல்கிறான். ஹரிதாசவர்யோ, ஹரிதாசர்களில் உத்தமமானவன். ஹரிதாசவர்யः யத் ராமகிருஷ்ண சரணஸ்பர்ஷ பிரமோதः. ஏன் அப்படின்னு கேட்டால், ராமகிருஷ்ண சரணத்தை ஸ்பர்ஷத்தை அனுபவிக்கக்கூடிய பாக்யவான், உயர்ந்தவன். யத் ராமகிருஷ்ண சரண ஸ்பர்ஷ பிரமோதः. மோதம் பிரமோதம், சரியா. மானம் தனோதி, மரியாதையோட பகவானுக்கு சமர்ப்பணம் பண்ணுறான். யார் யாருக்கு? சஹ கோ கணயோ தயோர்யத், கோபர்களுக்கும் கோப அந்த குழந்தைகளுக்கும் மாடுகளுக்கும். கோ கணயக, மாடு கண்ணுக்குட்டி மேய்க்கக்கூடிய குழந்தைகள் எல்லாருக்கும். மானம் தனோதி சஹ கோ கணயோஸ்தயோர்யத் பாணீயசூயவச. பாணி அப்படின்னா பாணிய குடிக்கிற தண்ணி. சூயவச நல்ல சாஃப்டான மிருதுவான புல். சூயவச பாணிய சூயவச கந்தர. கந்தரனா குகை. அப்புறம் கந்த மூளைஹி, கந்த மூளைஹி. கந்த மூளை அப்படின்னா கிழங்குகள்னு அர்த்தம். உங்களுக்கு எத்தனை பேர் ஞாபகம் இருக்குன்னு தெரியல, நான் நாசிக் பஞ்சவடி போகும்பொழுது ராம் கந்த மூலம் சாப்பிட்டேன்னு சொன்னேன். இதோடு மில்லியஸ். அது ஆக்சுவலாக 1-2 தான் சாப்பிடுவேன். நான் ஒரு 7 சாப்பிட்டேன் வச்சுக்கோங்க. அதெல்லாம் சாப்பிட்டுட்டு ராமன் வாழ்ந்திருக்கா. அதாவது இந்த டயட் சிஸ்டம்னு இன்றைக்கெலாம் சொல்கிறா பாருங்க. அந்த காட்டில் அதை சாப்பிட்டா பசி தெரியாது, அப்படியே வாழ்ந்துட்டுருப்பா. எப்பயும் பார்த்தோம்னா பழம், கிழங்கு, வேர்கள், இதுதான் முக்கியமாக சொல்லுவாள். நம்ம துருவன் தபஸ் பண்ணும்பொழுதும் ஒவ்வொரு மாதம் ஒவ்வொன்று சாப்பிட்டான்னு சொல்லுவாள். காஞ்ச சருகு இலையை சாப்பிட்டு ஒருத்தனால ஜீவிக்க முடியறதுன்னா பார்த்துக்கோங்க. நம்மெல்லாம் நாக்குக்கு எவ்வளோ அடிமையாக இருக்கோம்னு பார்த்துக்கோங்க. முதல் மாதம் பழங்கள்லாம் சாப்பிட்டான் இருக்கு, முக்கியமாக இளந்தம்பழம் அந்த மாதிரி. அதுக்கப்புறமா பார்த்தோம்னா கந்தமூளை கிழங்குகள். அதுக்கப்புறமா எப்போ காஞ்ச இலை சருகு, அப்புறம் தண்ணி, அதுக்கப்புறம் காற்று, அப்புறம் அதையும் நிறுத்தினான் அப்படின்னு இருக்கு.
அப்போ இந்த ஸ்லோகத்தோட அர்த்தம் என்ன அப்படின்னா, ஹந்தாய அந்தா ஹயம் அத்ரிஹி அபலாஹரிதாசவர்யோ யத்ராமகிருஷ்ணச்சரணஸ்பர்ஷ பிரமோதः மானம் தனோதி சஹகோ கணயோஸ்தயோர்யத் பாணீய சூயவச கந்தர கந்தமூலைஹி. பகவானுடைய பக்தர்களில் இந்த கோவர்தனகிரி மிகச்சிறந்தவன், த பெஸ்ட். ஹே அபலைகளே, ஹே ஃப்ரெண்ட்ஸ், இது கிருஷ்ணனுக்கும் பலராமனுக்கும் அவங்களுடைய கண்ணுக்குட்டிகள், மாடுகள், மாடு மேய்க்கிற ஃப்ரெண்ட்ஸு எல்லாருக்கும் என்ன தேவையோ எல்லாம் கொடுத்துட்றது. எல்லாருக்கும் குடிக்கிறதுக்கு தண்ணி கொடுக்குறது. எவ்வளோ குண்டம் இருக்குது சுற்றி வர, குடிக்க அவ்வளோ தண்ணி கொடுக்குறது. ஃபஸ்ட் கிளாஸ் புல். நான் இன்றைக்கும் இந்த கோவர்தனம் போனால் அந்த மாடுகள்லாம் புல் மேயிடுதான்னு பார்ப்பேன். ஏன்னா ஃபுல்லாக பாறைமலை, அதில் அங்கங்கே இருக்கும். அதில் இந்த மாடுகள் சுகமாக ஏறும். நம்மளை தான் திட்டுவா இந்த இஸ்கான்காரா, சைத்தன்ய மகாபிரபு ஃபாலோயர்ஸ்க்கெல்லாம் கோவர்தனகிரி வேறு கிருஷ்ணன் வேற சொல்ல மாட்டான். கிருஷ்ணன் தான் கோவர்தனகிரி. சைத்தன்ய மகாபிரபு ஏறி இருந்தாலும் நமக்கு தொந்தரவு இல்லை, அவர் ஏறலை. அதனால் பாபம், அபச்சாரம், அக்கிரமம், பயமுறுத்துவா. டு யூ நோ வாட் இஸ் திஸ்? இதை வேற கிட்ட சந்தேகம் வரும். ஆர் யூ குருஜி? ஹவு கேன் யூ ஸ்டெப் ஆன் டு த கோவர்தன ஹில் அப்படின்னு. நான் சொன்னேன், பரவாயில்லப்பா, பாவம் வேணாலும் பரவாயில்ல, கோவர்தன மலை ஏறி பார்த்துடணும் அப்படின்னு. சில பேர் கடுப்புவா, சில பேர் இருந்தாலும் திருத்த முடியாமல் விட்டுருவா, சில பேர் வந்து தொலைச்சிட்டோம் அப்படின்னு இருப்பா, சில பேர் அதிசயமாக பிரமிப்பாக பார்ப்பா, சில பேர் ஆசையோடு எங்கூட ஏறிடுவா. அந்த நிறைய உண்டு. வல்லப சம்பிரதாயத்துலலாம் அந்த இதெல்லாம் கிடையாது. பாட்டுக்கு மேலே ஏறுவா இறங்குவாப்பா. சைத்தன்ய மகாபிரபு ஒவ்வொரு சம்பிரதாயத்தினுடைய ஆச்சாரியர்கள் என்ன ஃபாலோ பண்ணாலும் அது ஃபாலோ பண்ணுறது ஈஸின்றதுனால அப்படியே ஃபாலோ பண்ணிவிடுவாள். அழகான அந்த புல்லை ஜோராக மேயும் இந்த மாடுகள் நான் நிறைய பார்த்துருக்கேன். எனக்கு கோவர்தனத்தை மட்டும் நிறுத்தி நிதானமாக ஒரு 3 நாள் பார்க்கணும்னு ஆசை. அது ஒரு நாள் பார்த்துட்டு ஓடி ஓடி வந்துடும். சரி, இன்றைக்கி இது முடிச்சாச்சு, அதை முடிச்சாச்சுன்னு தெரில, பார்ப்போம். ரொம்ப நாள் ஆசை கோவர்தன பக்கத்தில் தங்கணும், அப்படி நினச்ச தூரம் நடக்கணும், இப்படி எல்லாத்தையும் பார்க்கணும், பார்த்து அனுபவிச்சு அங்கேயே உட்காந்துட்டுருக்கணும். அதுக்கப்புறம் திருப்பியும் ரூமுக்கு வரணும், திருப்பி தோன்றதாக போகணும். அது கோவர்தன பக்கத்தில் ஒரு வாரம் சப்தாகம் வச்சுட்டு வெறும் அப்படியே அலையணும், பார்க்கணும், அவ்வளோதான். இறங்கி போய்விடாது. இது என்ன பிரச்சனைனா, வரவாள் குருஜி மதுரா, குருஜி பர்சானா, குருஜி பிருந்தாவனம் அப்படின்னு தப்பு சொல்ல மாட்டேன் நான். அது என்ன ஆகிடுதுன்னா, என்னோட 7 நாள் கோவர்தனத்தை அங்குலம் அங்குலமாக ரசிக்கிறதுன்றது மிஸ் ஆகிடுது. பார்க்கணும் அந்த மாதிரி. இல்லாட்டி நீங்கள் வேணால் போயிட்டு வாங்க, நான் கோவர்தனத்தில் இருக்கேன், போயிட்டு வர சொன்னேன். அதுவும் விட மாட்டா. குருஜி நீங்கள் வந்தால் தான் சரியா அப்படின்னு விடுவா. ரைட், எல்லாம் நன்மைக்கு. அதனால் இந்த கோவர்தனம் பகவானுக்கும் அவன் குழந்தைகளுக்குமான இந்த குசும் சரோவரத்தில் நல்ல பூக்கள் கிடைக்கும். பசங்க விதவிதமாக அலங்காரம் பண்ணுவாள். ராதாராணிலாம் குசும் சரோவரத்தில் வந்தால் பூக்கள் பிரிப்பான்னு காண கிடைக்கிறது. ஸோ இந்த கோவர்தனகிரி தண்ணியை கொடுத்துடுறது, புல் கொடுத்துடுறது, கிழங்கு, காய்கள், பூக்கள், பழங்கள் இதெல்லாம் கொடுத்துடுறது, மரியாதையாக கொடுக்கறது. அது இல்லாமல் கிருஷ்ண பலராமருடைய சரணங்கள் பதிஞ்சுட்டே இருக்குது. அதனால் இந்த கோவர்தனம் ஹரிதாசர்களில் மிகச்சிறந்தவன் கோபிகைகள் பட்டம் கொடுத்துட்டான். கோவர்தனம், பசுக்களை வர்த்தனம் பண்ணக்கூடியவன் கோவர்தனம்னு பெயர். அத்தனை சிரேஷ்டம் இந்த கோவர்தன கிரி. அதை தரிக்கிறதுனால தான் கிரிதாரின்னு பேர். கிரிதரன். மீரா பிரபு கிரிதாரி. இந்த கோவர்தனேசன் அப்படின்னு தான் திவ்ய தேசங்களில் லிஸ்ட்டில் வரும்பொழுது கோவர்தனேச பெருமாள்னு சொல்லுவோம். அது யாருன்னா ஸ்ரீநாத்ஜி. ஸ்ரீநாதம் தேவதமனம் தம் வதிஷ்யந்தி சஜ்ஜனாः கோவர்தனகிரௌ ராஜன் சதா லீலாம் கரோதி யஹ. எனக்கு உடனே இந்த கோவிட் ஸ்ரீநாத்ஜி தான் ஞாபகம் வரும். அப்போ தான் விஸ்தாரமாக அந்த பயில ரொம்ப அழகாக அனுபவிச்சு. நிறைய அனுபவிக்க இருக்குது. அட்லீஸ்ட் ஓரளவுக்கு வல்லப சம்பிரதாயத்தினுடைய பல விஷயங்கள் அனுபவித்தது அந்த பீரியடில் தான். அப்படியே அந்த கோவர்தன மகிமையை ஜோராக இந்த கோபிகைகள் சொல்கிறார்கள் அப்படின்னு காண கிடைக்கிறது. நிறைய இடங்கள் இருக்குது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாக கிருஷ்ண லீலைகள்.
அந்த கோவர்தன மலையில் அவ்வளோ அழகாக நிறைய ஸ்தலங்கள் இருக்குது. நிறைய நிதானமாக பார்த்துருக்கோம். ஸ்ரீநாஜி பிரகடனமான ஸ்தலம், மணியோர் கிராமம், ஜதிபுரா, கோவிந்த குண்டு, பூஞ்சரி, அப்புறம் அப்சரா குண்டு, நிறைய சுரபி குண்டம், நிறைய ஒவ்வொன்று ஐராவத குண்டம், கதம்ப கண்டி, நிறைய நிதானமாக பார்த்தோம். நம்ம கோவர்தனகிரி பிரதட்சணத்தில் உத்தவ குண்டம் எனக்கு ரொம்ப 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 பிடிச்சவர். அது மட்டும் நம்ம சொல்லாம விடவே சமயத்தில் கோவர்தனகிரி இதில் பல இடங்களை ஸ்கிப் பண்ணிவிடும். ஒவ்வொருத்தரும் வரும்போது டைம் ஆகிடுதுன்னா சில இதெல்லாம் வேண்டாம், டைம் இல்லைன்னு போயிடுவோம். எது வந்தாலும் நான் ஸ்கிப் பண்ணாத ஒன்று உத்தவ குண்டு. எனக்கு உத்தவன் ரொம்ப பிடிக்கும். உத்தவ குண்டு ஏன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா, உத்தவ குண்டில் தான் கிருஷ்ண பத்னிகள் உத்தவனை மீட் பண்ணுறான். கிருஷ்ணன் கிளம்பிடுறான். கிருஷ்ண பத்னிகளுக்கு வைதவியம். எனக்கு வந்து இந்த வைதவியம், கணவனை இழந்தவர்கள், அவர்களை பற்றி நிறைய விதமாக அமங்கலிகள் நம்மளாம் சொல்லிட்டு இருப்பாங்க இல்லையா, அதெல்லாம் இல்லைன்னு உடைக்கிறதுக்கு நிறைய ப்ரூஃப் உண்டு. அதில் 2-3 ப்ரூஃப் ரொம்ப முக்கியமாக எனக்கு. ராமனுடைய அம்மாமார்கள் கௌசல்யா, சுமித்ரா, கைகேயி, அது இல்லாமல் நிறைய பேர் உண்டு. 60,000 மனைவிகள். அவள் எல்லாருமே ராமனை பார்த்தார்கள். ராமன் அத்தனை பேர் காலனியும் விழுந்தான். ராமன் அத்தனை பேருக்கு மரியாதை பண்ணான். ராமனுடைய பட்டாட்சி அத்தனை பேரும் கலந்து கொண்டார்கள்னு இருக்குது. அதனால் அவர்கள் அமங்கலிகள் இல்லைன்றதுக்கு வர ப்ரூஃப் ஒன்று. அடுத்தது குந்தி. மாத்ரி தான் இவரோட போய்ட்றா. குந்தி அந்த இள வயசு பசங்களுக்காக உசுரோடு இருந்து வைதவியத்தில் இருந்துட்டு தான் அவள் போகிறாள். அது மாதிரி எந்த இடத்துலையுமே நான் வந்து இந்த வெள்ளை புடவை கட்டுறது இல்லாட்டி பொட்டு இல்லாமல் இருக்க அது தெரியல. நான் இங்கேயும் படித்ததில்லை. இப்போ சித்திரங்கள் வரையும் பொழுது அப்படி காட்டிடுறாளே ஒழிய எந்த இடத்தையும் நான் வரைக்கும் நான் சாஸ்திரத்தில் அந்த மாதிரி நான் பார்த்த வரைக்கும் இல்லை. நான் கணவன் வந்த பிறகு வர்றது 2 தான். முக்கியமாக என்னடானா மாங்கல்யம் ஒரு பீரியடில் வந்து வச்சுக்கோங்க, மெட்டி, வகுட்டில் வைக்கிற பொட்டு, தலை, அவ்வளோதான். இது 2 தான் புதுசு கணவன் வந்ததுக்கப்புறம். அதுக்கு முன்னாடியே நெத்தியில் பொட்டும் உண்டு, தலையில் பூவும் உண்டு. கால் மெட்டி, வகுட்டில் வைக்கிறக்கூடிய அந்த இது, அவ்வளோதான். இந்த கிருஷ்ண பத்னிகளுக்கும் வைதவியம். இப்போ சாதாரணமாக மற்றவாழை சொல்லிடலாம், சரி சாதாரண மனுஷனை கல்யாணம் பண்ணிட்டா செத்து போயிட்டான், அதனால் இவர்களுக்கு வந்து துர்பாகியம், நிறைய வார்த்தை. ஏன் அந்த வார்த்தைகள் சொல்லணும், அந்த வார்த்தைகளுடைய வலி எனக்கு தெரியும். துர்பாகியவதி, அமங்கலிகள், இவாளை பார்த்தா வராது மூலம் வளருவா இல்லையா. கிருஷ்ண பத்னிகளே வந்தாச்சு. அப்புறம் மற்ற யாரை சொல்கிறதுக்கு இருக்குது? எப்பேற்பட்டவன் கிருஷ்ணன்? எல்லாம் தெரிஞ்சவன். அவனுக்கு தெரியாதான்னா அவனே அழகாக கிளம்பி போயிடுறான். 16,000, அது யார்? ருக்மிணி, ஸ்வயம் மகாலட்சுமி தாயார்னு சொல்லுவோம். சத்யபாமா, எல்லாரும் 16,108 ஸ்திரீகளும் வைதவியத்தை அடைகிறான். ஆனால் ஏன் உத்தவ கொண்டு பிடிக்கும்னா, அந்த இடத்துல ஒரு ஃபோட்டோ உண்டு. அந்த எல்லா ஸ்திரீகளும் வெள்ளை ட்ரெஸ்ஸில் இருப்பா. உத்தவன் அங்கே உட்காந்துட்டு அவர்களுக்கு பாகவதம் கிருஷ்ணலீலையே சொல்லுவாள். முதல் பாகவதம் உத்தவர் தான் சொல்கிறார். இவளுக்கு தெரியாதா கிருஷ்ணன் தான்? இல்லையா, அவள் தெரிஞ்சலாம் துவாரகாதீசனை, பிருந்தாவன கிருஷ்ணனை, கோவர்தனேசனை, நந்தலாலாவை அவளுக்கு தெரியாது. உண்மையாக சொன்ன அவளுக்குலாம் வசுதேவ சுதம் தேவம் கம்சச்சாணூர மர்தனம் தேவகி பரமானந்தம் இவாளை தான் தெரியுமே ஒழிய நந்தலாலா யசோதா கிச்சாப்பையில் அவளுக்கு தெரியாது. அவள் ரொம்ப துக்கத்தில் இருக்காளாம். போய் யமுனை கிட்ட தான் கேட்குறாளாம், யமுனை, ஆனால் அவளும் தானே ஒரு பத்தினி, யமுனை நீ சொல்லணும்னா சொல்கிறதுக்கெல்லாம் எனக்கு என்ன தெரியும். கோவர்தனகிரி பரிக்கிரமா மார்க்கத்தில் உத்தவ குண்டத்தில் உத்தவன் இன்றைக்கும் கொடியாக இருக்கான். உத்தவன் தவிர யாரும் சமாதானம் சொல்ல முடியாது. ஏன்னா கோபர்கள், கோபிகைகள், யசோதா, நந்தகோபருக்கே சமாதானம் சொன்னது உத்தவன். கண்ணனே தன்னுடைய ரெப்ரசன்டேட்டிவை அனுப்பி அவர்களுக்கு சமாதானம் சொல்ல சொன்ன. வேறு யாரும் செலக்ட் பண்ணல, பலராமர் கூட பண்ணலை, அவனே கூட வரல. அப்போ கண்ணனை பற்றிய ஒரு வியோகம், ஒரு துக்கம் வருதுன்னா சமாதானப்படுத்த தெரிஞ்சவன் உத்தவன் மட்டும்தான். உத்தவனை பிடிங்கோன்றான். அவன் எல்லாரும் வந்து அங்கே பிரார்த்திக்க கொடி உருவத்தில் இருக்க உத்தவன் வெளியில் வரார். பரீட்சித்தும் வரான் அவளோட. 16,108 பேரை பரீட்சித்தும் வரான். வந்தோடனே அவளெல்லாம் சொல்கிறா, உத்தவர் சொல்கிறார், நீங்கள்லாம் அவனை புருஷனாக மட்டும்தான் பார்த்துட்டுருக்கள், அகிலாண்ட கோடி பிரம்மாண்டாங்க. இப்படி தான் ஆரம்பிக்கிறது. எப்படி கோபிகளுக்கு ஆரம்பித்தாரானா அப்போ ஒரு கெத்து இருந்தது, இப்போ ஒரு கெத்து இல்லை. அது ராதாராணி சுக்குநூறாக உடச்சுட்டா. பக்தினா என்ன, நாமஜபம்னா என்ன, பிரேமைனா என்னன்னு உத்தவனுக்கு பாடம் சொல்லி கொடுத்துட்டான். பரீட்சித்து வந்து உட்காரான். சுகபிரமம் சொல்ல, உத்தவர் சொல்ல, குழந்தை
இந்த பாகவதம் கேட்குற அதிகாரம் உனக்கு இல்லைன்ற பரீட்சை ரொம்ப வருத்தப்படுறான். கிருஷ்ணகிரியிலே நான் கேட்கப்படாத, உனக்கு இந்த பாகவதம் இல்லை, உனக்கு பின்னாடி வந்து சொல்லுவா அந்த பாகவதம் தான் உனக்கு, இந்த பாகவதம் உனக்கு இல்லை. ஏன்னு கேட்டால் அது கிருஷ்ண பத்னிகள். பல ரகசிய விஷயங்களை நான் கிருஷ்ண பத்னிகள் தைரியமாக சொல்ல முடியும், உனக்கு சொல்ல முடியாது, உனக்கு அது தெரியாது, உனக்கு அது புரியாது, உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. இவர்கள் கிருஷ்ண பத்னிகள், கிருஷ்ணனுடைய எல்லாம் அவளுக்கு தெரியும், அவளுக்கு மட்டும்தான் அது அதிகாரம். ஏன்னா ராசக்கிரீடை கேட்டுவிட்டே பரீட்சத்தை கேள்வி கேட்குறான் சுகபிரம்மத்தை. அதனால் கிளம்பிடுன்ற ரொம்ப வருத்தப்படான், உனக்கு உண்டு பாகவதம், ஆனால் நான் சொல்கிற பாகவதம் உனக்கு கிடையாது அப்படின்னு சொல்லி பரீட்சத்தை அனுப்பிடுறார். அதுக்கப்புறமா தான் சுகபிரம்மம் கிருஷ்ணா எனக்கு பாகவதம் சுகபிரம்மம் வந்துடுது. உத்தவர் 16,108 பத்தினிகளுக்கு பாகவதம் சொல்லி அதன் பிறகு கேட்டு அவர்கள் சமாதானமாகி அதன் பிறகு அவர்கள்லாம் சத்கதி அடைஞ்சவர்கள். கிருஷ்ண பத்னிகளுக்கு வைதவியம் வந்து பாகவதம் கேட்டு அதன் பிறகு தான் சத்கதி. அப்போ எனக்கு ரொம்ப, அதனால் அங்கே போனாங்க, அந்த படத்தை அப்படி பார்த்துட்டே இருப்பேன். எல்லாரையும் அந்த படத்தை பாருங்கள், அந்த படத்தை பாருங்கள், அந்த படத்தை பாருங்கள் அப்படின்னு முக்கியமாக யார் இருந்தாலும் காட்டுவேன். லேடிஸ் ஜென்ட்ஸ் இந்த படத்தை பாரு, யார் இது வெள்ளை ட்ரெஸ்ஸாக இருக்குது, எல்லாம் கிருஷ்ண பத்னிகளா? ஆமாம். இன்றைக்கும் அங்கே 24 மணி நேரம் நாமஜபம் பண்ணிகிட்டே இருப்பாள். அங்கே ஒரு உத்தவ குண்டம் உண்டு. கோவர்தனகிரி பரிக்கிரமா மார்க்கத்தில் குசும் சரோவரை காட்டிலும், ராதா குண்ட் ஷாம் குண்ட காட்டிலும், நாரத குண்டத்தை காட்டிலும், மானசி கங்காவை காட்டிலும் எனக்கு பிடிச்ச ஒரே இடம்னா உத்தவ குண்டம். என்னை விட்டு நேரம் உத்தவ குண்டில் போய் உட்காந்துருவேன். யாரும் ஒரு நாள் முழுக்க கூட உட்காந்துருப்பேன். ஏன்னா உத்தவனை பார்க்கணும், உத்தவனோட பேசணும், உத்தவன் பாகவதத்தை கேட்கணும். அதனால் ரொம்ப பிரீத்தி. அதனால் அவ்வளவு சிரேஷ்டம் அந்த உத்தவ குண்டம். அந்த ஃபோட்டோ இருக்கும், நான் தேடி எடுத்து போட்டு தரேன் உங்களுக்கு. ஸோ இப்படி அந்த கோவர்தனகிரி கிருஷ்ண கைங்கரிய சிகாமணி. சரியா? ராமநாமத்தை சொன்ன ஆஞ்சநேயராலே அனுகிரகிக்கப்பட்ட கோவர்தனன் கிருஷ்ண பக்தி பண்ணி காத்திருந்து கிருஷ்ணன் அனுபவித்த கோவர்தனன். ஸோ இதுதான் கோவர்தன விஷயம். மீ என்னென்ன விஷயம்னு நாளைக்கு பார்ப்போம். ராதே கிருஷ்ணா. அது இன்றைக்கி ராம்லல்லாவுடைய பிரதிஷ்டா தினம் ஜனவரி 22, 2024. அன்றைக்கி நான் புரி ஜெகநாத க்ஷேத்திரத்தில் இருந்தேன். போன வருஷம் இங்கே இருந்தேன், ஞாபகம் இல்லை. ஜனவரி 22க்கு இன்றைக்கி தான் சரியாக டேட், இங்கிலீஷ் டேட் படி பார்த்தா சமர்த்த ராமதாசர் முக்தி அடைஞ்ச தினம் ஜனவரி 22. அதான் நினச்சேன், ராம்லல்லா அப்படி ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கானே, சமர்த்த ராமதாசர் முக்தி அடைஞ்ச தினத்தில் அவனுடைய பிரதிஷ்டா தினம்ன்றது. ஸோ பயலுக்கு 2 வயசு ஆகிடுது, ராம்லல்லாவுக்கு 2 வயசு ஆகிடுது குழந்தைக்கு. ராதே கிருஷ்ணா. ஸ்ரீராம ஜய ராம ஜய ஜய ராமா. 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 அதுலேயும் இந்த கோவர்தனகிரியை ஆஞ்சநேயர் தான் கொண்டு வந்து போட்டார்னு ஒரு கதை இருக்குது. அவனோ ராம பக்தன், ராம கைங்கரியத்துக்காகத்தான் அவன் கிளம்பினான். சரியாக இன்னைக்கு சொல்கிறதுக்கான ஒரு பாக்கியத்தை சுவாமி அப்படி அமைச்சு கொடுத்துருக்கார். ஸோ அதே கோவர்தனகிரி தான் சிரேஷ்டமான கிருஷ்ண கைங்கரிய சிகாமணின் கோபிகைகளும் வசனம் சொல்லியிருக்கா. ஸோ ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே. जय भोलो राधा रानी की जय, जय भोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय, जय भोलो वृंदावन धाम की जय, जय भोलो यमुना मैया की जय, जय भोलो गोवर्धन गिरिराज की जय, जय बोलो आज की आनंद की जय, जय बोलो आज के आशीर्वाद की जय, जय भोलो स्वामी समर्थ रामदास महाराज की जय. சரியாக சொன்னோம்னா ராஷ்டிரகுரு அப்படிலாம் தான் சொல்லணும். ராஷ்டிரகுரு சமர்த்த ராமதாஸ் சுவாமி கி ஜெய், ஜெய் போலோ ராம் லல்லா கி ஜெய். ராதே கிருஷ்ணா.